पति ब्रह्मचारी। சூரஜ் அண்ணன் உங்க அப்பா கிட்ட தானே வேலை பாக்குறாரு. அவர் தான் இது எல்லாத்தையும் சொன்னாரு. எனக்கு தெரியும் உங்க அண்ணன் மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்கன்னு. அண்ட் ஐம் ஷூர் அவரும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. நீங்க வேணும்னா என் போன்ல இருந்து உங்க அண்ணனுக்கு போன் பண்ணலாம். காவியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்லை காவியா வாக்கு கொடுத்துருக்கா. கண்டிப்பாக என்னை பற்றி இஷா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா. நான் வெயிட் பண்ணணும். போனை கட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னுடைய பையன் இப்ப அவனுடைய சொந்த காலில் நிற்கிறான். இதுதான் நான் எதிர்பார்த்த என்னுடைய பழைய ஆரவ். இனிமேல் உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அதுவும் குறிப்பா உனக்கு ஃபோன் பண்ணாலே அந்த கேர்டேக்கர், அவ பேர் என்ன? காவியா. அவதான். அவ உன்னை பாத்துக்கிறதுக்காக மட்டும் வச்ச வேலைக்காரி. இந்த மாதிரி சின்ன வேலைக்காரங்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பா பாருங்க, ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. அடேங்கப்பா, அருமை அருமை, சூப்பர். பெரியமா இந்தாங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இதனால உங்களுக்கு கொஞ்சம் வலி குறையும். ஆனா இதை சாப்பிட்டு நீங்க நடக்கலாம் கூடாது. நீங்க தொடர்ந்து நடந்ததால உங்க கால் மொத்தமா எப்படி வீக்கம் ஆயிடுச்சு பாருங்க. அத்தை, நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க. நாளைக்கு என் கூட கண்டிப்பா செக்கப்புக்கு வரணும், சரியா? அத்தை, காலை காட்டுங்க ப்ளீஸ். நில்லு. வீட்டுக்குள்ள இவ்ளோ சாமான உடைச்சு வச்சிருக்க, இப்ப ஐஸ் கட்டி வைக்கிறியா? இதெல்லாம் ரிப்பேர் பண்ணி சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ ஐஸ் கட்டியே வைக்க வேணாம், உன்னோட ஐஸும் வேணாம். மா, ஐஸ் கட்டி கண்டிப்பா வச்சே ஆகணும். இல்லைன்னா கால் வீக்கம் பெருசாகும், வலியும் அதிகமாகும். இங்க பாரு, அண்ணி என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை தான் இப்ப நீ பண்ண போற. அண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. சூரஜோட பொண்டாட்டி வருவா, எனக்கு சேவை பண்ணுவா, ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் கொடுப்பான்னு சொன்னாங்க. இது சேவை தானே, சரிதானே அண்ணி? என் மருமகளை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கு. அவ எனக்கு இனிமே சேவை செய்வா. பால்ல மஞ்சள் போட்டு கொடுப்பா, மருந்து கொடுப்பா, எனக்கு தலையில எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி விடுவா, அப்புறம் கை கால் அமுக்குவா. என்னாச்சு? அட என்னமா யோசிக்கிற? உன் அத்தைக்கு சேவை பண்ண. கடவுள் நியாயத்தை நிலநாட்டுவான்ற நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும். நான் உங்களை இப்பவே இந்த நிமிஷமே நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றேன். இந்த 4 நாளுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது. இப்பெல்லாம் கடவுள் மனுஷங்க பண்ண தப்புக்கான தண்டனையே இந்த ஜென்மத்திலே கொடுக்கறான். ஒரு காலத்துல இந்த பொண்ணு முன்னாடி நான் ஐஸ் வாட்டர் வச்சுட்டு நின்னுகிட்டே இருப்பேன். இன்னைக்கு இதே பொண்ணு என் காலில் வந்து ஐஸ் கட்டி வைக்கிறா. ஆனா எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் காலுக்கும் சரி, என் மனசுக்கும் சரி. நான் விட்ட சாபமும் இன்னைக்கு ஒரு வழியா பழிச்சிருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அத்தை? உங்களை நான் எப்போலாம் பாப்பேனோ எப்படி இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு யோசிப்பேன். உங்க ஃபேமிலியோட சேர்த்து எங்க ஃபேமிலியவும் நீங்க ரொம்ப அருமையா பாத்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இப்போவது உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பேன். எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. முழு மனசோட வேண்டுனா கண்டிப்பா அந்த வேண்டுதல் வீணா போகாதுன்னு. எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீ இனிமையா பேசுறதெல்லாம் உனக்கு கை வந்த கலை தானே. அடேங்கப்பா, இவ்ளோ ஐஸ் கட்டி இருக்கு.
இவ்வளவு ஐஸ் பார்க்கும்போது குச்சி ஐஸ் சாப்பிடணும்னு ஆசை வருது. கலர் கலர் குச்சி ஐஸ், காலக்கட்டா ஐஸ். நினைக்கும் போதே நாக்குல எச்சி வருதே. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு. இப்போதைக்கு தண்ணிய மட்டும் குடிச்சு நீ சந்தோஷப்படு. மா, இந்த மாசம் ஏற்கனவே எக்கச்சக்கமான செலவு. இதுக்கு மேல ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ண முடியாது. இவ சொன்னது கேட்டதுமே எனக்கும் குச்சேசி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இந்த வீட்ல மாப்பிள்ளைய நாம தெய்வமா நினைக்கிறோம். அதனால தெய்வம் ஆசைப்பட்டதான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிதானே நீ? இன்னைக்கு ஐஸ் பார்ட்டி வச்சிட வேண்டியதுதான். மாமா நீங்க சொன்னது சரிதான். கண்டிப்பா பார்ட்டி வச்சிடலாம். குச்சேஸ் பண்ற சிறப்பை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்லயே குச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு பட்ஜெட்டும் அதிகமாகாது, நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அந்த குச்சி ஐஸ் பண்ற ரெசிபி நமக்கு இன்டர்நெட்ல கிடைக்கும். சரியா சொன்ன. வாடா வாடா, இங்க வா. எப்போ இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாளே. ஏதாவது ஒரு செலவு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. கொடுங்க மாமா, நானும் ட்ரை பண்றேன். இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாமா. இது உன்னால பண்ண முடியாது. இந்த கல்லு இருக்கு, ரொம்ப வெயிட்டானது. மாமா, ட்ரை பண்ணலன்னா நான் எப்படி கத்துப்பேன்? வேணும்னா பாருங்க மாமா, நான் அடிக்கிற ஒரே அடியில ஐஸ் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிடும். என்னம்மா நீ? சரி வா. இந்தா பத்தியா? நான் சொன்னேன்ல வெயிட்டா இருக்கும்னு. அச்சச்சோ. இவன் இந்த ஐஸ் கட்டியை வச்சு எல்லாரையும் கொன்னுடுவா போல இருக்கே. இங்க பாரு செல்லம், இந்த ஐஸும் உன் கோபமும் இருக்கு, அது ரொம்ப உறுதியானது. அதனால அதை முழு உறுதியோட நாம அடிச்சோன்னு வையே, அது ரிவர்ஸ் ஆகி நம்மளையே காயப்படுத்திடும். அதனால ஐஸை மெதுவா தான் உடைக்கணும். அப்புறம் பாரு ஐஸ் எப்படி சுக்குநூறா உடையுதுன்னு. அதே மாதிரி கோபமும் மாயமா மறைஞ்சிரும். மெதுவா மெதுவா, நான் சொன்ன மாதிரி மெதுவா அடி. அப்படிதான். சூப்பர். காவியா, உனக்கு எந்த ஃப்ளேவர்மா வேணும்? காலக்கட்டா. காலக்கட்டா. இல்ல 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 இல்ல, ஆரஞ்சு வேணும். இல்ல, காலக்கட்டா. அட ஏதாவது ஒண்ணு சொல்லுமா. காவியா, நீ ரெண்டையும் எடுத்துக்க. ஏ சார்பா காலாக்கட்டா, அப்புறம் அப்பா சார்பா ஆரஞ்சு. நம்ம கிட்ட நிறைய ஐஸ் இருக்கு. குச்சி ஐஸ் இருக்கே, அத நாம அப்படியே ஒரே உரியணும். எப்படின்னா இப்படி. இப்படி. ஒரு நிமிஷம் இருங்க. 1 2 3. என்கிட்ட யாருமே ஐஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்கவே இல்ல. என் புருஷன் மட்டும் இப்போ வேலை விஷயமா வெளியே போகாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுத்திருப்பாரு. மோனிகா, நீ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்? காலாக்கட்டாவா இல்ல காலக்கட்டா. காலக்கட்டா. ஏய், எனக்கு காலக்கட்டை பிடிக்காது. ஓ மோனிகா, நீ இவ்ளோ டேஸ்டானதை மிஸ் பண்ண போறீங்களா? வெறும் மிஸ் இல்ல, ரொம்பவே மிஸ் பண்றேன். பாத்தீங்களா அத்தை, எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்து அவ பக்கம் இழுக்க பாக்குறா. அப்பதானே எல்லாரும் அவ சொல்றத கேட்பாங்க, நீங்க சொல்றதே இல்ல. ஆனா நான் அவ சொல்றத கேட்கவே மாட்டேன். கண்டிப்பா கேட்க மாட்டேன். நான் உங்களை மாதிரி தான் இருப்பேன், உங்களை மாதிரி தான் நடப்பேன், உங்களை மாதிரி தான் பேசுவேன் எப்பவும். என்ன நினைச்சிட்டு இருக்க ஈஷா? என்ன நீ ரூம்ல கட்டி போட்டுட்டு என்னுடைய குடும்பத்தை உன் பக்கம் இழுக்க பாக்குறியா? பொண்டாட்டின்னு சொல்லி என் மூளை அப்படியே குழப்பிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கேன் பண்டி. நான் இந்த ஐஸுக்கெல்லாம் சமாதானமாக மாட்டேன். முதல்ல இதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. வந்தது பண்டி இல்ல,
உங்க பொண்டாட்டி. ரெண்டு விதமான குச்சி ஐஸ். இதுல எது வேணும்னு சொல்லு. நல்லா உறிஞ்சு சாப்பிடுங்க. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. ஐஸ் அப்படியே வாயில வச்சு உருவி சாப்பிட. ஆனா அங்க பாருங்க, அப்பா எவ்வளவு சந்தோஷமா உறிஞ்சு சாப்பிடுறாருன்னு. அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காருல்ல? அவரை இப்ப பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, சந்தோஷத்துக்கும் வயசுக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரி. அவரே இந்த வயசுல நல்லா என்ஜாய் பண்ணும்போது நீ ஏன் கூடாது? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டுட்டே இருக்க? சத்தம் போடாம உன்னால உறிஞ்சி சாப்பிட முடியாதா? இல்ல, உரியாம இந்த குச்சி ஐஸ் சாப்பிட முடியாது. உண்மையான டேஸ்டே உறிஞ்சி சாப்பிடுறதுதான். இந்த ஐஸை சாப்பிடாம எப்படி என்னை கட்டுப்படுத்திக்க போறேன்னு தெரியலையே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இது என்னோட ஃபேவரட் ஆச்சு. நீ உன்னோட இஷ்டத்துக்கு ஏதோ சொல்ற. உறிஞ்சி சாப்பிட்டாலும் உரியாம சாப்பிட்டாலும் குச்சி ஐஸ்ல எந்த டேஸ்ட்டும் மாற போறது இல்ல. நான் இப்ப எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. என்கிட்ட கொடு. ஆமா, நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிப்பெல்லாம் பர்மிஷன் கேட்டு சிரிக்க முடியுமா என்ன? பர்மிஷன்? மோனிகா, நீ மறைஞ்சு இருந்து இப்பயே இந்த டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்குற? அது கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். உங்க வீட்டு மகாராணி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க அப்ப கொடுத்த பணம் எல்லாமே செலவாகி போயிடுச்சு. அடுத்த அமௌண்ட்டை 15 நாளைக்கு அப்புறமா கொடுங்க. மறந்துடாதீங்க, சரியா? ஓகேவா மேடம்? ஜெய் மகாலட்சுமி. நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு உன்கிட்ட இருந்தா கத்துக்கணும். நீதான் மகாலட்சுமி, நீதான் மகாலட்சுமி. இந்த ஈஷா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற தங்க முட்டை போடுற வாத்து. அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அவளை நான் போக விட மாட்டேன். பாரு, நம்ம ஈஷா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ஆமாங்க நீ, நான் சொந்த காலில் நிற்கிறத இஷா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். மருமகளே, மாமா, நெல்லு மருமகளே, நீ மாசமா இருக்க, குனிஞ்சு எடுக்காத.
நான் எடுத்து தரேன். அப்பா நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? என்னால் கூட இந்த வேலையை பார்க்க முடியும்ல. மருமகளே, என் அம்மா இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி. இதை தினம் காலையில சாப்பிடணுமா? இதை சாப்பிட்டா ஆம்பளை புள்ள தான் பிறக்குமா? இந்த வீட்டோட ராஜா, அப்புறம் இந்த குடும்பத்தோட வாரிசு. வாங்கிக்கம்மா. அப்புறம் சந்தோஷமா இரு, நல்லா ரெஸ்ட் எடுமா. என்ன பிறக்க போற பேரனுக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா இருமா. நான் பிரெக்னெண்டா நடிச்சுக்கிட்டு என்னால இந்த கஷ்டமான வாழ்க்கையை வாழ முடியல. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகுது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அச்சோ, என்னால உன்னோட ஐஸ் கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கல? அது ஒரு மோசமான சம்பவம் தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா சூரஜ் அங்க வந்ததுதான். சூரஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னோடது சாப்பிடு. என்ன மன்னிச்சிடு. உன்னை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம். சூரஜ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மனசு தளர விடாத ஐஷா. கண்டிப்பா சூரஜ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்கிட்ட நல்லபடியா பேசுவான். அம்மாவும் பாட்டியும் இதை பார்த்தாங்கன்னா என்ன மட்டும் இல்லாம உங்களையும் கூட சேர்த்து வச்சு திட்டுவாங்க தெரியுமா? அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட வந்து பேசுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா உங்களை திட்டினாங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இப்போ நீ இந்த ஐஸ் சாப்பிடலனா தான் என் மனசு கஷ்டமா இருக்கும். சாப்பிடு. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுலையே. ஆமா சித்தப்பா, ஒண்ணுமே இல்லையே. இஷா சித்தி பண்ண குச்சி ஐஸ நான் ஒன்னும் எடுத்து சாப்பிடவே இல்லையே. அப்படியா? என்கிட்டயே வா. இங்க வா. பாரு, உங்க ரெண்டு பேருடைய உதடும் எப்படி ஒரே கலர்ல இருக்கு? தூரத்துல இருந்து பார்த்தா கூட யார் வேணாலும் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் ஒரே குச்சி ஐஸ மாத்தி மாத்தி உறிஞ்சிருக்கீங்கன்னு. இப்பதான் கரண்ட் போகணுமா என்ன? அட கடவுளே, ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு. ராத்திரியில என்ன பனியா பொழியுது. கரண்ட வேற கட் பண்ணி தொலைச்சிட்டாங்க. திரும்பவும் இந்த ஏரியால ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பசங்களா சீக்கிரம் படுக்கையே போடுங்க. போட்டுருவாங்க பெரியமா. ஏரியாக்கே ஃபியூஸ் போயிடுச்சா? நான் நினைச்சேன் சில பேருக்கு மட்டும்தான் ஃபியூஸ் போகணும். என்ன சொன்ன?
ஒண்ணும் இல்லையே. இல்ல உனக்கு இப்போ இங்க இருக்கணும் இல்லையா? ஆ அப்படின்னா கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கியா? ம்? அது இருக்கட்டும், குச்சி ஐஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லையே. என் கையால பண்ண முதல் ஸ்வீட் பாந்து. சரி இரு, நான் குச்சி ஐஸ் கொண்டு வரேன். இவனும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கல, நீயும் சாப்பிடல. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? நான் இப்பவே கொண்டு வரேன். பயங்கர வெக்கையா இருக்கே, என்ன பண்றது? அப்புறம் கொசு வேற கடிக்குதே. எல்லாரும் தூங்குறாங்க, இங்க பயங்கர வெக்கையா இருக்கு. மாடிக்கு போக வேண்டியதுதான். இந்த நடு ராத்திரியில வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள பயங்கரமா வெக்கையா இருந்துச்சு, அதான் வெளியே. உள்ள வெக்கையா இருக்குன்னா தயவு செஞ்சு போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆனா உண்மையதான் சொல்றேன், எனக்கு இங்க பயங்கர வெக்கையா இருக்கு. சரி நீ வா. எங்க? நீ வா, என் முதல்ல வா. இந்த மாதிரி நல்ல ஓப்பனான இடத்துல சுத்தமான காற்றை வாங்கு. நான் இப்ப வந்துடுறேன். நீ இந்த சைடு வா. போ, இதுக்குள்ள போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காத்தும் உனக்கு நல்ல ஜிலு ஜிலுன்னு வரும். தூங்கு. தேங்க்யூ so மச். எனக்காக பண்ணிருக்கீங்க. உனக்காகலாம் இல்ல, ராத்திரி சும்மா சும்மா எழுந்திரிச்சு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக. மற்றவங்க எல்லாருக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம், அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. போ தூங்கு. குட் நைட். நீங்க எங்க போறீங்க? ஐ மீன், எனக்கு தனியா இருக்கிறது பயமா இருக்கும். ப்ளீஸ் போகாதீங்க.